சார் வணக்கம். ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டு 16 நாட்கள் கடந்த நிலையில் இப்போது மாநில தலைவராக, அதாவது பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில தலைவராக திரு ஆனந்தன் அவரும் வழக்கறிஞர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவரை தேர்ந்தெடுக்க என்ன காரணம் சார்? ஆனந்தன் அவர்கள் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் எப்போது பகுஜன் சமாஜ் கட்சியில் தன்னுடைய பணியை தொடங்கினாரோ அந்த நாள் முதலே தலைவரோடு தொடர்ந்து பயணித்து வருகிறார். அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அரசியல் ரீதியாக எதிர்கொள்ளும் வழக்குகளை நீதிமன்றங்களுக்கு சென்று வாதாடி வெற்றி பெற்று வந்தவர் அண்ணன் ஆனந்தன் அவர்கள்தான். தொடர்ந்து அண்ணனுக்கு பின்புலமாக இருந்து அரசியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக, சட்ட ரீதியாக, தேசிய அளவிலே இங்கே மாநில அளவிலான நிகழ்வுகளை ஒருங்கிணைப்பதில் உதவியாக, மிக முக்கியமாக 2009 பாராளுமன்ற தேர்தலில் திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியில் வேட்பாளராக போட்டியிட்டிருக்கிறார். எனவே தொடர்ந்து அண்ணனோடு மிக நெருக்கமாக, அண்ணனுக்கு உற்ற துணையாக, மிகப்பெரிய வழக்கறிஞராக இருந்த போதிலும், மிக முக்கியமான வழக்குகளில் ஆஜராகக்கூடிய வழக்கறிஞராக இருந்த போதிலும், பல்வேறு கட்சிகளில் அழைப்பு வந்த போதிலும் அவர் அண்ணனோடு மிக நெருக்கமாக பகுஜன் சமாஜ் கட்சியில்தான் பணியாற்ற வேண்டும் என்ற உறுதியோடு தொடர்ந்து உற்ற துணையாக அண்ணனோடு இருந்ததனால் எங்களுடைய இன்று தற்போது மாநில ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிற அண்ணனுடைய துணைவியார் திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பரிந்துரைத்து அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் ஒரு தகுதி வாய்ந்த, அண்ணனுடைய இடத்தை நிரப்புகிற ஒரு தகுதி வாய்ந்த தலைமையாக அண்ணன் ஆனந்தன் இருப்பார் என்ற காரணத்தினால் அனைவரும் ஒருமித்த கருத்தாக, பகுஜன் சமாஜ் கட்சியில் இருக்கிற ஒட்டுமொத்த உறுப்பினர்களும் பொறுப்பாளர்களும் ஒருமித்த கருத்தாக உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் மரியாதைக்குரிய ஆனந்தன் அவர்களை மாநில தலைவராக தேர்வு செய்திருக்கிறார். ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய துணைவியாருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அவங்க சம்மதிச்சாங்களா? அந்த பொறுப்பினுடைய முக்கியத்துவம் என்னன்னு சொல்ல முடியுமா? பகுஜன் சமாஜ் தேசிய கட்சிகளை பொறுத்தவரை ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பு என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பொறுப்பு. ஒருங்கிணைப்பாளர்கள் தான் தலைமையினுடைய பணியை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் இருப்பார்கள். ராஜா என்றால் ராஜகுரு என்று இருப்பார்கள் அல்லவா, அதுபோல் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய ராஜகுரு என்ற ஸ்தானத்தில் இருக்கிற பதவி தான் ஒருங்கிணைப்பாளர் பதவி. என்னதான் மாநில தலைவர் கட்சி பணி குறித்தோ அல்லது கட்சியின் வளர்ச்சி குறித்தோ பல்வேறு திட்டங்களை தீட்டினாலும் அது இறுதியில் மாநில ஒருங்கிணைப்பாளரோட ஒப்புதலோடு தான் இங்கே செய்ய முடியும். ஆகவே மிக முக்கியத்துவம் வாய்ந்த பொறுப்பாக மாநில ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பிற்கு திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்று தேசிய தலைமையும், ஆரம்பத்தில் நாங்கள் திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்களை தான் மாநில தலைவராக நியமனம் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்திருந்தோம் மாநில செயற்குழுவில். ஆனால் சில காரணங்களினால் அவர்கள் அந்த பொறுப்பை வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். எனவே அப்படி இருந்தாலும் கூட எங்களை வழிநடத்துகின்ற இடத்தில் நீங்கள் தான் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க எங்களுடைய வற்புறுத்தலின் பேரில் அண்ணி அவர்கள் இந்த பதவியை ஏற்றுக்கொண்டார். ஓகே, நான் இப்போது கட்சி தொடர்பான ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ பகுஜன் சமாஜ் கட்சியும் ஒரு தேசிய கட்சி தான், பாஜகவும் ஒரு தேசிய கட்சி தான். இவர்கள் 2 பேருடைய கொள்கையும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான் அப்படிங்கிற ஒரு கருத்து பொதுவாக இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இது அரசியல் புரிதல் இல்லாமல், அரசியலிலே தேர்ச்சியும் பயிற்சியும் இல்லாத அரைவேக்காட்டு அரசியல்வாதிகள் பேசுகிற ஒரு அற்பமான கருத்து. பகுஜன் சமாஜ் கட்சி என்பது சமூக நீதி கருத்துக்கான ஒரு பெயர்.
பகுஜன் சமாஜ் என்பது சமூக நீதி கருத்துக்கான ஒரு பெயர். பாரதிய ஜனதா கட்சி என்பது 3000 ஆண்டு காலமாக இந்த மண்ணில் இருந்த சனாதான கோட்பாடு, வர்ணாசிரம கோட்பாடு, மனுவாத கோட்பாட்டுக்கான மறுபெயர் தான் பாரதிய ஜனதா கட்சியாக நாம் பார்க்க முடியும். இதற்கு நேர் எதிராக கருத்துக்களை பேசியவர்கள் தான் பகவான் புத்தர் தொடங்கி மகாத்மா பூலே, நாராயணகுரு, சத்ரபதி சாகு மகராஜ், தந்தை பெரியார், அதன் பின் பாபா சாஹேப் அம்பேத்கர், அதன் பின் கன்சிராம் அவர்கள். ஆக இந்த இரு பெரும் அரசியல் கோட்பாடுகள் என்பது இந்த மண்ணிலே 3000 ஆண்டு காலமாக ஒன்றுக்கொன்றாக எதிராக இயங்குகிற கோட்பாடு. அப்போது இதை ஒன்றுபடுத்தி பேசுவது என்பது அரசியல் அறியாமையை குறிக்கிறது. பகுஜன் சமாஜ் கட்சி என்பது முழுக்க முழுக்க பாபா சாஹேப் அம்பேத்கருடைய எண்ணங்களை, பாபா சாஹேப் அம்பேத்கருடைய கருத்துக்களை, மிக முக்கியமாக இந்திய அரசமைப்பு சட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கிற சமத்துவம், சகோதரத்துவம் என்கின்ற கோட்பாட்டை நோக்கி நகர்கிற இயக்கம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி இன்னும் சாதி கட்டமைப்பு என்பதும் சமத்துவமின்மை என்பதும் பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயம் என்பதைப் போல தொடர்ந்து வர்ணாசிரம கோட்பாட்டை ஆதரித்து, மனுஸ்மிருதியை ஆதரித்து தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது எப்படி பாரதிய ஜனதா கட்சியும் பகுஜன் சமாஜ் கட்சியும் பொருத்தி பார்க்கிறார்கள் என்று புரியவில்லை. அப்படி தமிழகத்தில் இவர்கள் பொருத்தி பேசுவது என்பது எங்கே பகுஜன் சமாஜ் கட்சி என்கின்ற தனித்துவ அடையாளம் உள்ள ஒரு சமூக நீதி பேசுகின்ற இயக்கம் வளர்ந்துவிடப் போகிறதோ என்ற அச்சத்தினால் பேசுகிறார்கள். இரண்டாவதாக ஒரு ஒரு தனித்துவமான அரசியல் இங்கே வளர்ந்துவிடக்கூடாது. எப்போதுமே தலித் மக்களுடைய அரசியல் என்பது ஒரு சார்பு அரசியலாகவே தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்கின்ற அந்த மனுவாத மனநிலை பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டுமல்ல, திராவிட கட்சிகளுக்கும் இருப்பதனால்தான் இந்த குற்றச்சாட்டுக்களை தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி மட்டுமல்லாமல், இந்துத்துவ சக்திகளால் மட்டுமல்லாமல் திராவிட இயக்கங்களும் கூட முன்வைக்கிறார்கள். ஓகே, இப்போ சிஏஏ, நீட்டு, இப்போ புதுசாக வந்திருக்க புதிய குற்றவியல் சட்டங்களுக்கெல்லாம் பகுஜன் சமாஜ் கட்சி ஆதரவு தெரிவிக்குதா, எதிர்க்குதா? அதில் இப்போது ஆர்டிகல் 370 இருக்கு இல்லையா, அந்த ஆர்டிக்கல் புதிய கல்விக் கொள்கையாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், அந்த பிஎஸ்பி எதிர்த்தாங்க. ஆர்டிகல் 370 மட்டும் அவங்க ஆதரித்தாங்க. ஏன் ஆதரித்தாங்கன்னா, அது பாபா சாஹேப் அம்பேத்கரே அந்த 370ன்றது இருக்கணும், இந்தியான்றது ஒரு நாடாக இருக்கணும், யூனிஃபார்ம் சிவில் கோடு, ஒரு இந்திய நாடுன்றது ஒரு ஒருமித்த நாடாக இருக்கணுன்றதில் ரொம்ப கவனமாக இருந்தார். ஏன் நம்ம இந்திய கான்ஸ்டியூஷன் ஆர்டிக்கல் 1 கூட என்ன சொல்லுதுன்னா, இந்தியா தட் இஸ் பாரத் ஷால் பி த யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுது. அப்போனா என்ன, இந்திய நாடு என்பது இந்திய நாட்டில் உள்ள மாகாணங்களுக்கு இருக்கிற அதிகாரங்கள் என்பது பொதுவானதாக இருக்கணும், எந்த ஒரு மாநிலத்துக்கும் தனித்துவமான அதிகாரங்கள் இருக்கக்கூடாது. இந்திய தேசம் என்பது ஒரு யூனிஃபார்மாக இருக்கணுன்றதுனால அந்த ஆர்டிகல் 370 பாபா சாஹேப் அம்பேத்கர் அவங்களுக்கு தனித்துவமாக எதுவும் அதிகாரங்கள் கொடுக்கக்கூடாதுன்றது கவனமாக இருந்தார். அதனால் அது அந்த கருத்தை மட்டும் எங்களுடைய தேசிய தலைவர் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய வழியில் நின்று அதை ஆர்டிகல் 370 ரிமூவ் பண்ணதை அவங்க ஆதரித்தாங்க. மற்றபடி மற்ற விஷயங்களில் அவங்களுடைய கருத்துக்கள் எதிராகத்தான் இருந்தது. ஓகே, தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பகுஜன் சமாஜ் கட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஆம்ஸ்ட்ராங்கிற்கு முன், ஆம்ஸ்ட்ராங்கிற்கு பின் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இதற்கு முன்னாடி உங்களுடைய நிலைப்பாடு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்னவாக இருந்தது, இனி என்னவாக இருக்க போகுது? இது ஆம்ஸ்ட்ராங்க்கு முன், ஆம்ஸ்ட்ராங்க்கு பின் என்றெல்லாம் நாங்கள் இதை பார்க்க முடியாது. ஏன்னா இன்றைக்கும் தொண்டர்களுடைய மனநிலை, பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய பொறுப்பாளருடைய மனநிலை, ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் எங்களோடு இருப்பதாகத்தான் உணர்கிறோம். ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் எங்களை விட்டு பிரிந்து விட்டார் என்றெல்லாம் நாங்கள் கருதவில்லை. எங்களுடைய இதயங்களில் அவர் நிரம்ப கலந்திருக்கிறார். அதனால் ஆம்ஸ்ட்ராங் அண்ணனுக்கு முன் பின் என்று அவர் இல்லாததைப் போல நாங்கள் ஒரு உலகத்தை கற்பனை செய்ய முடியாது. ஆனால் ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் என்கின்ற ஒரு மாபெரும் அரசியல் தலைவருடைய வழியில் அவர் ஒரு சில பணிகளை எல்லாம் எங்களுக்கு சொல்லி சென்றிருக்கிறார். அந்த பணிகள்னா முக்கியமாக
நூலகங்கள் வந்து தொடங்கணும், சேரிகள் தோறும் நூலகங்கள் தொடங்கணும். இரவு பாடசாலைகள் என்பது அயோத்திதாச பண்டிதராக இருக்கட்டும், அல்லது வந்து ஜான் ரத்தனமாக இருக்கட்டும், முன்னாடி இருந்த தலைவர்கள், மூத்த முன்னோடிகள், அவங்கெல்லாம் வந்து அந்த இரவு பாடசாலைகளை மையமாக வச்சு தான் அம்பேத்கரிய கருத்துக்களையும் பௌத்த கருத்துக்களையும் பேசினாங்க. இப்போ இரவு பாடசாலை என்பது ஒரு அரசியலை வளர்க்கக்கூடிய, ஒரு தனி மனிதனுடைய கல்வியை வளர்ப்பது மட்டுமல்லாமல் ஒரு அரசியல் வளர்க்கக்கூடிய ஒரு இடமாகவும் இருந்தது. எனவே ஆனால் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இரவு பாடசாலைகளை தமிழ்நாடு தோறும் உருவாக்க வேண்டும், அங்கே அம்பேத்கரிய கருத்துக்கள் விவாதிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினார். அதே போல் நூலகங்களை நிறுவ வேண்டும் என்று விரும்பினார். அதே போல் டிஎன்பிசி கோச்சிங் சென்டர்ஸ் வந்து எல்லா மாவட்டங்களையும் பிஎஸ்பி சார்பாக தொடங்கி மாணவர்களை பயிற்றுவிக்கணும்னு விரும்பினார். நல்ல தரமான மேகசின்ஸ், பத்திரிகைகள் தொடங்க வேண்டும் என்று விரும்பினார். அது மட்டுமல்லாமல் மிக முக்கியமாக பகுஜன் சமாஜ் கட்சியை பெரிய அளவில் வளர்த்தெடுக்க வேண்டும் என்று விரும்பினார். அனைத்து மாவட்டங்களிலும் கட்சியினுடைய கட்டமைப்பு, ஏன்னா அண்ணா அடிக்கடி பேசுகிறது வந்து கட்டமைப்பு, ஸ்ட்ரக்சர் இதை தான் பேசுவார். அதுவும் மிக முக்கியமாக பூத் கமிட்டி, செக்டார் கமிட்டி, இதுதான் ஒரு கட்சியுடைய ஒரு தூண் என்று சொல்லி பேசுவார். அதை உருவாக்கணும், ஓட்டுடைய முக்கியத்துவத்தை மக்களுக்கு தெரிவிக்கணும், இந்த ஓட்டின் மூலமாக தான் ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும். போராட்டங்களின் மீது பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு எப்போவுமே நம்பிக்கை இருந்ததில்லை. அப்படி நம்பிக்கை இல்லாத காரணத்தினால்தான் பாபா சாஹேப் அம்பேத்கர் ஒரு டெமோக்ரஸி உருவாக்குனார். அப்போ அந்த டெமோக்ரஸி எதை பேஸ் பண்ணியிருக்குதுன்னா ஓட்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அப்போ அந்த ஓட்டுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூ வந்து நம்ம மக்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அதுக்கு நம்ம இலகுவாக மக்களை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு, நம்ம தொடர்ந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு, நம்ம மக்களை கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒரு நூலகமோ ஒரு இரவு பாடசாலையோ இருக்கணும் அப்படின்னு அண்ணன் கனவு கண்டார். மிக முக்கியமாக அவருடைய நோக்கம் என்னவாக இருந்ததுன்னா, இங்கே அம்பேத்கரியம் குறித்த ஒரு தெளிவான ஒரு பார்வையை உருவாக்கி, அந்த பார்வையின் மூலமாக தலித் மக்கள் தலைமையிலான ஒரு ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்பது தான் அவருடைய நோக்கமாக இருந்தது. அதில் திராவிட இயக்கத்தின் மீது அவருக்கு இருந்த கோவம் என்னென்னா, 100 ஆண்டு காலமாக இந்த திராவிட அரசியல் இருக்கிறது. சுப்புராயன் தொடங்கி, நீதி கட்சி 1916 தொடங்கி, சுப்புராயன் தொடங்கி இன்று 2024 ஸ்டாலின் ஐயா வரைக்கும் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேலே இந்த இயக்கம் வந்து இங்கே தமிழ்நாட்டை ஆண்டிருக்கிறது. ஆனால் ஒரு முறை கூட தலித் மக்களை முதலமைச்சராக்கி இந்த திராவிட இயக்கமோ அல்லது காங்கிரஸோ அழகு பார்க்கவில்லை. எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களும் அதிகாரத்துக்கு வந்து விட்டார்கள். ஆனால் பட்டியலின மக்கள் இந்த நாட்டினுடைய தமிழ்நாட்டினுடைய மிக பெரும்பான்மையாக இருக்கிற கிட்டத்தட்ட 25% விழுக்காடு 25 விழுக்காடு இருக்கிற பட்டியலின மக்கள் அதிகாரத்துக்கு வர முடியலை. அந்த நிலைமையை நம்ம உருவாக்கணும். பட்டியலின மக்களான தலைமையில் எஸ்சி எஸ்டி ஓபிசி மைனாரிட்டி மக்களை ஒருங்கிணைச்சு, ஒரு மனிதநேயத்தோடு ஒருங்கிணைச்சு, எந்தவித டிவைடிங்கும் இல்லாமல், எந்தவித பார்ஷியாலிட்டியும் இல்லாமல் அனைத்து மக்களையும் ஒருங்கிணைத்து தலித் மக்களுடைய தலைமையில் ஒரு ஆட்சியை நிறுவனன்றது அவனுடைய கனவாக இருந்தது. அதனால் அதை நோக்கி பகுஜன் சமாஜ் கட்சி இனிமேல் மிகுந்த வேகத்தோடு செயல்படுவோம். அண்ணன் எங்களோடு இருப்பதாகவே உணர்ந்து நாங்கள் செயல்படுவோம். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, ஆம்ஸ்ட்ராங் அண்ணனுக்கு முன்னாடி, ஆம்ஸ்ட்ராங் அண்ணனுக்கு பின்னாடி, இந்த கருத்தியலே வரக்கூடாதுன்றதுக்காக தான் எங்களுடைய அந்நியார் திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தன்னுடைய பெயரை திருமதி ஆம்ஸ்ட்ராங் என்று மாற்றியிருக்கிறார். அப்போது ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் லைவில் இருக்கிறாருன்னு தானே அர்த்தம். அப்போது ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் இல்லை என்கின்ற வார்த்தைக்கே இடமில்லை. ஆம்ஸ்ட்ராங் அண்ணனுக்கு முன்பு, ஆம்ஸ்ட்ராங் அண்ணனுக்கு பின்பு என்ற வார்த்தைக்கே இடமில்லை. எங்களுடைய அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இன்றைக்கு எங்களுடைய அண்ணியின் வடிவிலே இருக்கிறார் என்று நாங்கள் உணர்கிறோம். 2024 முடிந்த மக்களவைத் தேர்தலில் பகுஜன் சமாஜ் கட்சி தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாடு என்னவாக இருந்துச்சு சார்?